நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 423வது திருநாமம் சம்வத்சராய நமக. குலோத்துங்க சோழன் தனது ஆட்சி காலத்தில் நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்துக்கு பலவாறான இடையூறுகளை செய்து வந்தான். முன்பு திருக்கண்ணபுரம் கோவிலை சுற்றி 7 மதில்கள் இருந்தன. அதில் ஒரு மதிலுக்குள் வெள்ளி இருப்பதாக யாரோ சொன்ன செவிவழி செய்தியை கேட்டு அந்த மதிலை இடித்தான் சோழன். ஏதேதோ காரணங்களை சொல்லி மற்ற மதில்களையும் இடிக்கத் தொடங்கினான். நாகை கடற்கரையில் கடற்படை தளம் அமைப்பதாக சொல்லி திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளின் தொண்டர்கள் தங்கியிருந்த இருப்பிடங்களை அழித்தான். திருக்கண்ணபுரத்திலே ஓர் அரையர் வாழ்ந்து வந்தார். அவர் அங்கே கோவில் கொண்டிருக்கும் சௌரிராஜ பெருமாள் முன்னே ஆழ்வார் பாசுரங்களை இசையோடு பாடி அவற்றின் பொருளை அபிநயம் பிடித்து காட்டி விளக்குவார். சோழனின் செய்கைகளைக் கண்டு கடும் கோபமடைந்த அந்த அரையர் ஒரு நாள் சௌரிராஜ பெருமாளிடம் சென்று, இறைவா, உனக்கு கண் இல்லையா? ஒருவன் இத்தனை தவறுகள் செய்து வரும்போது நீ கண்டும் காணாமல் இருக்கலாமா என்று கேட்டார். மேலும் தனது கோபத்தின் வெளிப்பாடாக தனது கையில் இருந்த தாளத்தை பெருமாள் மீதே எறிந்தார். அது பெருமாளின் நெற்றியில் பட்டது. இன்றும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளின் நெற்றியில் அந்த தழும்பை தரிசிக்கலாம். சற்று கோபம் தணிந்தவாறே, அடடா, பெருமாளை நாம் அடித்து விட்டோமே, பெரும் தவறு செய்துவிட்டோமே என்று தமது செய்கைக்கு வருந்திய அரையர் வருத்தத்துடன் தனது வீட்டுக்கு திரும்பி கண்ணீர் சிந்தியபடி சயனித்திருந்தார். அப்போது அரையரின் வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டினார்கள். அரையர் கதவை திறந்து, நீங்கள் யார் என்று கேட்டார். வந்தவர், எனக்கு சபாநடேசன் என்று பெயர், நான் சிதம்பரத்திலிருந்து வருகிறேன் என்றார். இவர் சோழனின் ஆளாக இருப்பாரோ என்று ஐயம் கொண்டார் அரையர். ஆனால் வந்தவர் ஒரு புன்னகை பூத்தவாறே வந்தவர் யார் என்பதையும் அவரது பெயருக்கான காரணத்தையும் உணர்ந்து கொண்டார் அரையர். வந்தவர் சாக்ஷாத் சௌரிராஜ பெருமாள்தான். ஆனால் தன் பெயரை சபாநடேசன் என்று சொன்னாரே, அது பெருமாளின் திருப்பெயரா? ஆம், சபை என்பது இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் குறிக்கின்றது. நட என்ற சொல் இந்த பிரபஞ்சமாகிய நாடக மேடையில் நடித்து அனைத்து உயிர்களையும் குறிக்கின்றது. பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள உயிர்களையும் தனது சொத்தாக கொண்ட திருமால் சபாநடேசன் என அழைக்கப்படுகிறார். திருமாலின் அருளால் இதை உணர்ந்து கொண்ட அரையர் பரவசத்தோடு திருமாலை வரவேற்றார். தேவரீரை கோபத்தில் அடித்து விட்டேன், அடியேனை மன்னித்து அருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார் அரையர். அரையரை பார்த்து சௌரிராஜ பெருமாள், அரையரே, நான் சொன்ன பெயரின் மூலம் நீங்களே ஒன்றை உணர்ந்திருப்பீர்கள். உலகமாகிய சபையும் என் சொத்து, அதில் நடமாடும் உயிர்களும் என் சொத்து. என் சொத்தை காக்க வேண்டியது என் பொறுப்பு அல்லவா? சரியான நேரத்தில் அதை செய்வேன். விரைவில் கொடுங்கோல் ஆட்சி புரியும் அரசன் தொண்டையில் நோய் வந்து மாண்டு போவான். இந்த ராஜ்யத்தில் பழைய நிலை மீண்டும் திரும்பும். தீய சக்திகளை அழிக்க எப்போதும் நான் தயார் நிலையில் இருப்பேன் என்பதற்கு அடையாளமாக இனி இந்த திருத்தலத்தில் எனது சுதர்சன சக்கரத்தை பிரயோக சக்கர வடிவில் ஏந்தியிருப்பேன். அதர்மம் ஓங்குவதை என்றுமே நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். உரிய நேரத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் என்றுமே தயார் நிலையில்தான் இருப்பேன் என்று கூறினார். அவ்வாறே திருக்கண்ணபுரம் திருத்தலத்தில் விரைவில் அமைதி திரும்பியது. அதுபோலத்தான் கலியுகத்தில் நடைபெறும் அக்கிரமங்களை உரிய காலத்தில் அழிக்க விரும்பி கல்கி பகவான் இப்போதும் பாதாள லோகத்தில் ஆதிசேஷனில் சயனித்தபடி காத்திருக்கின்றார். கலியுகம் முடிவடையும் காலம் வரும்போது சம்பள கிராமத்தில் விஷ்ணு யசஸ் மகனாக தோன்றி தீய சக்திகளை அழிப்பார். பராசர பட்டர் இந்த திருநாம விளக்க உரையில் இதை தெளிவாக காட்டியுள்ளார். சம்வத்சரஸ்யாத் பாதாளே அனந்தே சம்வசதி இதி சஹ. கல்கி பகவான் புதிதாக கலியுகத்தின் முடிவில்தான் தோன்றப்போகிறார் என்று பொருள் அல்ல. அவர் ஏற்கனவே பாதாள லோகத்தில் ஆதிசேஷனில் சயனித்தபடி காத்திருக்கிறார். தனக்குரிய காலம் வரும்போது விஷ்ணு யசஸ் மகனாக தோன்றுவார்.
இப்படி தர்மத்தை நிலைநாட்டும் காலத்தை எதிர்நோக்கி பாதாளத்தில் வசித்து வருவதால் கல்கி பகவான் சம்வத்சரக என்று அழைக்கப்படுகிறார். சம்வத்சரக என்றால் நன்றாக வசிப்பவர் என்று பொருள். பாதாளத்தில் வசிக்கும் கல்கி பகவான் சம்வத்சரக என அழைக்கப்படுகிறார். அதுவே சகசிரநாமத்தின் 423வது திருநாமம். சம்வத்சராய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் நல்ல காலம் பிறக்கும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.